வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ சிஓ எக்ஸாமுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் கொஸ்டின் கேட்பாங்க. என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ணணும், அதை ப்ராப்பராக அலைன் பண்ணணும் அப்படின்ட்டு. மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வேகமாக டைப் பண்ணி செக்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சு எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரே ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆயிடுவாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் ரெஃபரன்ஸ் இருக்கணும், கோலன் இருக்கணும், இந்த நம்பர் ஒரு ஆர்டரில் வரணும், இந்த டெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் கரெக்டாக இருக்கணும், ரைட் சைடில் கரெக்டாக இருக்கணும், இந்த பேராகிராஃப் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும், பிஃபோர் ஆஃப்டரில் இதெல்லாம் இருக்கணும். அப்படின்னா எப்படி இதை செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி. சரிங்களா? இன்னும் கஷ்டம் இல்லை, ஈஸியாக பண்ணலாம். அப்போது இது நீங்கள் டைப் பண்ணுறப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், இப்போ ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த உடனே டேப், இமீடியட்டாக டேப் தான் கொடுக்கணும், ஸ்பேஸ்லாம் விடக்கூடாது. கோலன் அடிங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் டேப் கொடுங்க. நம்பர் அடித்ததுக்கப்புறம் டேப் கொடுங்க. இங்கே வந்து கண்டினியூஸ் அடிச்சுட்டே வந்துடுங்க. என்ட்ரு எங்கேயும் தட்டாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு ஒரு பேராகிராஃப் எப்படி டைப் பண்ணணும் அதே மாதிரி டைப் பண்ணுறது. ஆஃப்டர் தட் ஃபார் த செகண்ட் ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் இந்த 2 நம்பர் அடிச்சுக்கிட்டு ஒரு டேப் கொடுத்து இந்த மாதிரி டைப் பண்ணிட்டே வரும். நார்மலாக டைப் பண்ணுங்கள், அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ எப்படி இருக்குது, இப்போ காப்பி பண்ணிவிட்டு இந்த செட்டிங்ஸ் கிளியர் பண்ணவும் இப்படி வருங்க. சரிங்களா? அப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, ஓகே, இந்த மாதிரி இருக்கிறதுல என்ன செய்யுங்க, ஃபஸ்ட்டு டைப் பண்ணுறப்போ இப்படி தான் வரும். அதாவது ரெஃபரன்ஸு டேபு, கோலன், டேபு, நம்பர், டேபு, அப்புறம் இந்த பேராகிராஃப், அப்புறம் இங்கே ரெண்டாவது நம்பர், ஒரு டேபு, பேராகிராஃப். இதை அடிச்சுட்டு வந்துட்டீங்க. ஓகேங்களா? இது அடிச்சதுக்கப்புறம் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி செட்டிங்ஸ் வந்து பண்ணிங்கன்னா போதுமானது. பேராகிராஃப் செட்டிங்ஸில் 1.5 சென்டிமீட்டர் லெஃப்ட் சைடும், ஸ்பெஷலில் 2.5 சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். பேராகிராஃப் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட்டில் போயிட்டு 1.5 cm அப்படி டைப் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இன்ச்சஸில் இருந்தால் இந்த ஸ்டெப் உங்களுக்கு யூஸ் ஆகும். இல்லாட்டி நீங்கள் ஜஸ்ட் 1.5 டைப் பண்ணாலே அதுவாக டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். இங்கே வந்து 2.5 சென்டிமீட்டர் டைப் பண்ணுங்க. சரிங்களா? டைப் பண்ணிட்டீங்க. அடுத்தது பேராகிராஃப் செட்டிங்ஸ் முடிஞ்சது. இங்கே வந்து டேப் போகும். டேப் போயிட்டு 2.5 சென்டிமீட்டரில் செட் பண்ணுங்கள். அடுத்த வேல்யூ வந்து 3.5 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டரில் செட் பண்ணுங்கள். ஓகே கொடுத்துட்டு ஜஸ்டிஃபை கொடுங்க. இதுக்கு இந்த ரெண்டாம் நம்பருக்கு முதலான மட்டும் ஒரு ஃப்ரெண்டு டேப் தர வேண்டியது, அவ்வளோதான். இப்போ இதுக்கு ரெண்டாவது ஒரு பேராகிராஃப் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் G கொடுத்தீங்கன்னா, கண்ட்ரோல் 0 கொடுத்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் 12க்கு இதுக்கு இந்த பேராகிராஃப் முன்னாடி 12 பாயிண்ட்ஸ் வந்து கேப் கிடைக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இதில் கஷ்டமே இல்லாமல் இந்த செட்டிங்ஸை ஃபாலோ பண்ணலாம். எனது பேராகிராஃப் நார்மலாக நான் சொன்ன மாதிரி டைப் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு இன்டென்ட்டில் 1.5 சென்டிமீட்டர் செட் பண்ணுங்கள். ஸ்பெஷலில் போயிட்டு ஹேங்கிங்கில் 2.5 சென்டிமீட்டர் செட் பண்ணுங்கள். டேப் செட்டிங்ஸ் கொடுக்குறப்போ 2.5 சென்டிமீட்டர்லையும் 3 சென்டிமீட்டர்லையும் 2 டேப் செட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா 2.5ல 1, 3 சென்டிமீட்டர் 1 வச்சு செட் பண்ணிட்டீங்கன்னா பக்காவாக இன் நோ செகண்ட் யூ கேன் செட் த திங் ஃபார் ரெஃபரன்ஸ் வந்து சப்ஜெக்ட் அண்ட் ரெஃபரன்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் செட் பண்ணுங்கள். இப்போ வந்து இப்போ இங்கே இப்படி இருக்குது, ஆஃப்டர் கொடுத்தோன்னே செட்டிங்ஸ் எப்படி இருக்கும் இப்படி வரும். சரிங்களா? தேங்க்யூ.